Juicy, spark the happiness. Quench the thirst naturally. சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க்கு செலவு பண்ணா. எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு இந்த கன்னிராசிக்காரங்களை ரொம்ப பிடிக்குங்க. இப்போ கூட லண்டன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, கன்னிராசிக்காரர்களெல்லாம் நீங்கள் எப்பயுமே சிறப்பாக சொல்லுவீங்களே, அந்த கன்னிராசி நாங்கள் தான் அப்படின்னாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களாக பார்த்தீங்கன்னா, உலகத்தில் விருச்சிக ராசினா தேள், மீன ராசினா மீன், கடகராசினா நண்டு. பட் நீங்கள் கன்னிராசி. நீங்கள் 60 வயசானாலும் கன்னிராசி தான். நீங்கள் கன்னிராசி தாங்கிறது கடவுளுக்கும் உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த உலகம் உங்களை ரொம்ப ஜாலி மேன் நினச்சிக்கிட்டு இருக்கு. பாவம் நீங்கள் உண்மையிலே. அதனால் எனக்கு கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுத்தக்காரங்க நீங்களாம். ஸோ இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமாகிறது என்ன நடக்கும்? நல்ல காலத்திலே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. இப்போ 7ஆம் இடத்துல சனி வக்கரமாயிட்டார். 7ல் சனி வக்கரம்னா என்ன ஆகும்னா, வர்ற போகிற கேஸெல்லாம் நம்ம மேலேயே போடுவாங்க. நம்ம வீட்டு நம்ம ஒய்ஃபு கேஸு எல்லா கேஸும் போடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு பிரியா என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன் நைட்டு 12 மணிக்கு அனுப்பிச்சு, காலேஜ் காலத்து ஃப்ரெண்டு சார் 30 வருஷம் ஃப்ரெண்டு அதுகிட்ட என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு அந்த பிரியாவுக்கு அனுப்புறதுக்குள்ள உங்கள் ஒய்ஃபு தங்கச்சி பிரியாவுக்கு போய் அனுப்பிவிட்ருங்க. உங்கள் ஒய்ஃபோட அவங்க பேரும் பிரியா. அவங்க உடனே காலைல உங்கள் மாமியார் உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அவங்களுக்கு போய் என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவங்க வீட்டுக்காரர் பார்த்து தப்பாக நினச்சிட்டாரு. ஏம்மா சாரிம்மா. சில மேட்ரு நடந்ததுக்கப்புறம் என்ன சாரி கேட்டாலும் நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் நேர காலங்கிறது. இந்த 7ஆம் இடத்துல சனி வக்கரமாகும்போது நீங்கள் சும்மாவே இருந்தாலும் வரப்போகிற கேஸெல்லாம் இழுத்து உங்கள் மேலே போடுவாங்க. 5 6 கூடையவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 5 6 கூடையவர் 7ஆம் வீட்டில் இருந்து வக்கரமாகிறார். இதுதான் பிரச்சனை. இதுதான் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். 6 கூடையவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, நல்ல விஷயம், கடன் அடைய போகுது. நீங்களே ஃபோன் பண்ணி, ஹலோ மிஸ்டர் கடங்கார், எங்கே வரேன், நீங்கள் வரவே இல்லை, அப்புறம் ஊர் என்னை பற்றி என்ன தப்பாக நினைக்கும், இந்த 10,000 ரூபா வாங்கி கொடுத்து 3 நாள் ஆகுது, அறிவில்லை உனக்கு, வந்து வாங்கிட்டு போ. ஏன்னா நீலாம் கடங்காரன்னு திட்டுற, கடன் கொடுத்தவொடனே நீங்கள் சண்டை போட்டு. சரி, நமக்கு பணம் வந்தால் ஒரு மாதிரி பேசுவோம், பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவோம். நம்ம கேரக்டர் அப்படி தான். பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், நான் இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதே இல்லை, கடனை கரெக்டாக திருப்பி கொடுத்துருவோம். அதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் க்ரைசிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு, நம்ம பேச்சே வேறு மாதிரி இருக்கும். இந்த 6 கூடையன் வக்கரமாகும் பொழுது எங்கிருந்தோ பழைய போனஸ் காசு, அரியர்ஸ் காசு ஏதோ கடனை திருப்பி கொடுத்துரும். உண்மையிலே அந்த கடனை திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கெத்து ஃபீல் வரும் பாருங்க, அது ஒரு சூப்பர் ஃபீல். அது இனிமேல் இவன் நமக்கு ஃபோன் பண்ண மாட்டான். ஆனால் தைரியமாக ஃபோன், ஹலோ என்னப்பா அப்படிங்களாம். அது வரைக்கும் அண்ணா வணக்கண்ணே அப்படின்ட்டு இருந்த பேச்செல்லாம் மாறி போச்சு. ஏன்னா நான் கடனை திருப்பி கொடுத்துட்டேன்ல. அந்த 6 கூடையவர் சரியானா அவ்வளோ சந்தோஷம். வியாதி கடன் கஷ்டம் 6 ரண ருண ரோக சத்ருஸ்தானம், சத்துருக்கள் எல்லாம் இல்லாமல். உலகத்திலே உண்மையிலே குட்டி லைஃபுங்க, இவ்வளோதான் லைஃப். நம்ம இதில் எவ்வளோ பெருமை, பாதி நேரம் பெருமைக்கு, இவ்வளோ நேரம் தம்பி சக்திகிட்ட தான் சொல்லிட்டு இருக்கு, எவ்வளோ நேரம் பெருமைக்குன்னே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இயல்பாக இவ்வளோ நேரம் தான் இருக்கும், மீதி இவ்வளோ நேரம் வெறும் படத்துக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோம். ஜாலியாக சிரிக்கிறதே கிடையாது. ஆஹான்னு சிரிச்சு கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிட்டே குளித்தது என்றைக்கு சொல்லுங்கள்? பாட்டு பாடிட்டே. முன்னெல்லாம் பொன்னாரம் பூவாரம் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கோம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. வந்துட்டாங்கன்னா ஷூட்டிங் 10 மினிட்ஸ், நான் போய் ப்ரிப்பேர் ஆகிடு. இன்னும் மிலிட்ரியிலே வேலை செய்கிறோம். 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் சாப்பிட்றது. ஏன்பா அப்படி ஆகிட்டீங்க தெரில. நமக்கு அப்படின்னா பயங்கரமாக சம்பாதிச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. சும்மாவே பிஸியாக இருக்க வேண்டியதுதான். அப்படியே பிஸியாக இருக்க வேண்டியது. 5 6 கூடையவர் வக்கரமாகும் பொழுது வாழ்க்கையை ரசிக்க போகிறீர்கள். உண்மையிலே வாழ்க்கையோட ஜாப்பனீஸ்ட்டை பாருங்கள். உண்மையிலே மேலை நாடுகள்கிட்ட நல்லதை கற்றுக்குங்கடானா, நம்ம அவன்கிட்ட எப்படி சரக்கு அடிக்கிறது இதெல்லாம் தான் கற்றுக்குறோம். அவன்கிட்ட நல்ல விஷயங்கள் பாருங்கள். ஜப்பான் நாட்டில் சொல்கிறாங்க, இச்சிக்கோ இச்சியேன்னு ஒரு புத்தகம் வாங்கி படிங்க. ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து டீ சாப்பிட்றாங்க. ஒரு 108 வயசு வரைக்கும் ஜப்பானியர்கள் வாழ்கிறாங்க. அவங்க எவ்வளோ அழகாக அந்த மென்டல் பீஸ்ஃபுல்னஸை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம பண்ணுற வேலை என்ன, நேராக கடைக்கு போகிறோம், ஃபுல்லாக வாங்கி அவள் தான் சீக்கிரமாக செத்து போயிடுவோம். அவன் இருக்கிற ஒன்று கூட நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வெளிநாடுகளில் அந்த வாழ்க்கையை ரசிக்கிறத பாருங்கள். அவனோட மாடர்ன் ஆர்ட்டுக்கு அவ்வளோ எத்தனை லட்சம் கொடுத்து அந்த ஆர்ட் வாங்கிட்டு போகிறான். எல்லோரும் புத்தகம் படிக்கிறாங்க. அமெரிக்காவில் அதிகம் விற்கிறது புத்தகங்கள் தான் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் புக்கை தவிர மீதியெல்லாம் விற்கும். எங்கே பக்கத்தில் இந்த பொட்டிக்கடையில் போய் திருக்குறள் புக்கு இருக்கைகளும் கிடைக்காது. வேறு ஏதாவது கேட்டு பாருங்க, கிடைக்கும். ஏன்னா அதுதான் செல்லபிள் மெட்டீரியல். ஸோ 6 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது இந்த தீய பழக்கங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். இன்னிலேருந்து ஒவ்வொரு நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி
நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். 1ஆம் தேதியே குடிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த 5-6 கோடி வக்கரமாகும் பொழுது இந்த பீரியடில் வியாதிகள் உடம்பு விட்டு போகிற மாதிரி. ஜிம்முக்கு போவீங்க நிறைய பேர், ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணி, நான் கூட ஜிம்முக்கெல்லாம் போனேன் சார். ஜிம்முக்கெல்லாம் போய் தம்பிள்ஸ் எல்லாம் அப்படி எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டேன் பிக்சர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்க்கல, எனக்கு பின்னாடி ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க. இந்த யூனிசெக்ஸ் ஜிம், அது என் ஒய்ஃப் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டா. அடுத்த நாள் தான் அந்த ஜிம்முக்கு போகிறத கட் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு போங்க, பார்த்து போடுங்க ஃபோட்டோவை. அப்போ இது மாதிரிலாம் இது ஜிம்முக்கு போகிறதே ஒரு ஃபன்னுக்கு தான். நிறைய பேர் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த 6 கோடி வக்கரமாகும் பொழுது, 5-6 கோடி வக்கரமாகும் பொழுது, அது என்ன ஜோம்பியாவா, அது ஒரு கேம். அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜும்போ டான்ஸ், எல்லாருமா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸே ஆட தெரியாது, ஆனால் டான்ஸ் ஆடுவாங்க. அதான் ஜும்போ டான்ஸ். எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இடுப்பை குறைக்கிறாங்களாம், சும்மா ஆடுவாங்க. அப்புறமா தான் அந்த மாஸ்டர் சொன்னார், இவங்க யாரும் எக்ஸசைஸ் பண்ண வரல, சும்மா டான்ஸ் ஆடிட்டு போகிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அதுக்காக வராங்க. அதுக்கு 2 லட்சமாக கட்டுறாங்க. அவன் வருஷம் 2 லட்சம்ப்பா, 2 லட்சம் இப்போ அந்த மாதிரி கட்டுறாங்க சும்மா பெருமைக்கு. அந்த 6 கோடி வக்கரமாக உடம்பு ஹெல்த்து நான் சொல்லும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் இப்படி போகும், அழகாய்க்கணும், உடம்பை ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகாக பண்ணிக்கணும், இதெல்லாம் தோணும். 5 கோடி வக்கரம் இங்கே தான் கொஞ்சம் சென்சிட்டிவ். இதில் என்ன பிரச்சனைனா, 5 என்பது குழந்தைகள், புத்திரஸ்தானம். குழந்தை ஸ்தானம் வக்கரமாகும் பொழுது குழந்தைகள் படிப்பு குறைஞ்சிரும். என்னை கூட கூப்பிட்டுருக்காங்க, என்னோட குழந்தையோட ஸ்கூலில் மார்க் கம்மியாகும் போது. நான் போய் கேட்டேன், என்ன சார், என்ன மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்கள் குழந்தை என்ன மார்க் எடுத்துருக்கு தெரியுமா? எவ்வளோடா எடுத்த? ஃபெயில் ஆகிருக்கு சார். ஓ, ஃபெயில் ஆகிட்டியா? ஏன்னா காலைல 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 5:30 தான் விட்றாங்க. அதுக்கப்புறம் டியூஷன் முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு. என்னோட ஓவர் டைம் பார்க்குறா. அது போல் படித்ததே பெரிய விஷயம். உடனே அப்படியா, வெரி குட். 1ஆம் கிளாஸ் தான் சார் படித்தது. உடனே இந்த பக்கத்தில் இந்த அறிஞர் அண்ணா, பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, இவர் தான் செய்திகளை கண்டுபிடிச்சவர், அலெக்சாண்டர் கிரகாம்பல் எல்லாம் என்னை சுற்றி நிற்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் பசங்களும் டாப்பர்ஸ். ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜி, வேலையை பாருங்க, குழந்தைய பாருங்க ஜி. இவன்லாம் சொல்கிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா ஒய்ஃப் ஒன்று, குழந்தைய சொல்லிக் கொடுக்குறதுல நீ கவனம் செலுத்து, எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க அப்படிங்கிறது. இப்போ நான் வேலை பார்க்கணுமா இல்லை குழந்தைக்கு சொல்லித்தரணுமா? குழந்தைக்கும் சொல்லித்தரணும், வேலையும் பார்க்கணும். சரி, குழந்தைக்கு உண்மையிலே நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்களேன், வாழ்க்கையில் இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 2 அக்ஷரம் சொல்லிக் கொடுத்துருங்களேன், ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுங்க. இந்த மேங்கோ ட்ரீ இஸ் த ஒன். இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் படத்தை காட்டுவேன், அப்பா அது பல்லி தானே? ஆமாம், அது பல்லி தான். மேங்கோ ட்ரீ இஸ் த ஒன். அது பல்லி எங்கே பாருப்பா, பல்லி போகுது. ரொம்ப கஷ்டம் சார். அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் குழந்தை வளர்த்துறதுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. ஆண்களாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஓடி போயிருங்க. நீங்கள் ஓகே, இந்த மாதிரி நிலைமை வந்தால், அது ஒரு ராம்ஜி சார் சொன்னார், பிகைன் பைத்தில் அப்படி தான் வந்தது. குழந்தை விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். ஒய்ஃப் கிட்ட, நீ உனக்கு தெரியாதுதாம்மா, நீ எவ்வளோ அருமையாக குழந்தை வளர்த்துற, இதெல்லாம் டாக்டர் பட்டம் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி தப்பிச்சுட்டு ஓடியாந்துருக்கேன். எனக்கு ஒரு ட்ரிப் இருக்குது, நான் ஊட்டி வரைக்கும் போயிட்டு இந்த 2 போயிருங்க. இந்த 1 மாதம் குழந்தைகளால் வெறும் பிரச்சனைகள் தான் ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதை போய் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அடுத்த மாதம் குழந்தை நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். விஷ்ணுமாயாவிற்கு இவ்வளோ பெரிய ஆலயம் இருக்கின்ற ஒரே இடம் ஸ்ரீமடம் மட்டும்தான் சென்னையில் இருக்குது. இனிமேல் கேரளா போக வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீமடத்துக்கு வந்தாலே போதும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.